பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 இருக்கும். நெகட்டிவ்னு பார்த்தா ஒட்டுமொத்த படமே நெகட்டிவ். இந்த படத்துல வந்து 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல கண்டென்ட்டே கிடையாது. இவனுங்க கொடுத்த ஹைப்பு, இவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணது எல்லாத்துக்கும் ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சத்தியமா கிடையாது. இது வந்து தலையோட படமே முதல்ல கிடையாது. இது சொல்றது புரியுதா இல்லையா? இது வேற யாரையோ வச்சு எடுக்க வேண்டிய படம் இது. லத்திகா படத்துல வந்து நம்ம பவர் ஸ்டார் என் பொண்டாட்டியை கொடுத்துட்றா, என் பொண்டாட்டியை கொடு அந்த மாதிரி தான் படம் பூரா கதறிட்டு இருக்காப்புல தல அஜித். இதுக்கு நீங்க லத்திகாவே ரீமேக் பண்ணிருக்கலாம்டான்னு தோணுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காரி துப்புற படம், குப்பையில போட கூலி வேணும் இந்த படத்துக்கு, அவ்வளோதான். ஸோ விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கொடுத்த ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய விஷயங்கள் படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இன்டர்வல் முடியும் போது ஒரு சின்ன லேக் இருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவங்க சுருக்கியிருந்தாங்கன்னா பெட்டருங்கிற மாதிரி தோணியிருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லேகாக போயிடுச்சு. நான் வரவன் போகிறவங்களாம் அஜித் அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஓகே தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹீரோ நான் ஹீரோ மாதிரி காமிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு நார்மல் பர்சனாக, அதுக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் அந்த ஃபைட்டோட லென்த் எல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா படம் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து பல கேள்விகள் இருக்குது. ஸோ கேள்வி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பிரகாஷ் கேரக்டர் சொல்லிட்டு இப்போ அஜித்துக்கும் த்ரிஷாவுக்கும் வந்து மேரேஜ் 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ த்ரிஷா வந்து பிரகாஷுங்கிற ஒரு பையன்கிட்ட அஃபேர் இருக்காங்க. இதை சுற்றி தான் ஏகப்பட்ட கேள்வி. இப்போ ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆச்சு. நான் வந்து இது ஸ்பாய்லராகவே சொல்கிறேன். கிளைமேக்ஸில் வந்து த்ரிஷாவும் அஜித்தும் சேர்ந்துடுறாங்க. ஸோ படத்தில் எங்குமே வந்து த்ரிஷா வந்து அந்த பையன் கூட பிரேக்கப், அந்த பிரகாஷ்ங்கிற கேரக்டர் கூட பிரேக்கப் ஆனது வந்து ஆடியன்ஸையும் காமிக்கல, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஜித்தையும் காமிக்கல. 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அஜித் எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ. நீங்கள் வந்து இப்போ த்ரிஷா வந்து அந்த பையனையும் வச்சுக்கிறான், அஜித் கூட சேர்றான்னு சொல்ல வரீங்களா? த்ரீசம்னு சொல்கிறீங்களா? இல்லை அஜித் அக்கௌண்ட் சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு பெரிய மாஸ் ஹீரோவில் இருக்கிற ஒரு இமேஜில் உள்ள ஒருத்தர், அவருக்கு எவ்வளோ பெரிய ரசிகர்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பொண்டாட்டி வேற ஒருத்தன் அஃபேர் வச்சிருக்கும் போதே திரும்ப வந்து சேர்றாங்க. அந்த பையனை விட்டுட்டான்னு இங்கே வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு கேள்வி. இன்னொன்று, பிரகாஷ் வந்து நீங்கள் படம் த்ரூஅவுட்டாக காமிக்கவே இல்லை. இப்போ என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து எஸ்எஸ் மியூசிக் இன்டர்வியூ நினைக்கிறேன். அதில் ஆங்கர் வந்து பிரகாஷ் யாருன்னு நீங்கள் சொல்லலை சார் அப்படின்னு கேட்கும்போது, பிரகாஷ் யாருன்னு கேட்குறவங்கலாம் கீழ்த்தனமான ஆளுங்க, அவங்க ரொம்ப கேவலமான யோசிக்கிற ஆளுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாரு. அந்த கேரக்டர் த்ரிஷா போய் சொல்லியிருக்கலாம் இல்லையா? சப்போஸ் த்ரிஷா போய் சொல்லியிருந்தா ரெஜினா வந்து பிரகாஷ் வந்து உன்னோட ஜாஸ்தி அஜித்தோட ஜாஸ்தி சம்பாதிக்கிற பையன் தான் பிரகாஷ், அஜித்தோட யூத்தா இன்னும் அழகா இருப்பான் பாக்குறதுக்கு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வராது. த்ரிஷாவோட பொய்னா அது த்ரிஷாவோட பொய் இல்லை, அந்த ஒரு இடத்துல தான் வந்திருக்கும். இது த்ரூ அவுட் வராது. ஸோ டைரக்டர் சொன்ன ரீசன் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ளாஷ்பேக் வந்து பொய்யா இருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஆர்டிஸ்ட்க்கு காணுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. நீங்கள் படம் எடுத்து இந்த படம்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்கன்னா இந்த படத்துக்குள்ளன்னு தான் நம்ம வந்து ஆடியன்ஸ் இது பேச முடியும். அதை தாண்டி நம்ம பேச முடியாது. ஸோ ஒரு இப்போ பிரகாஷ்ங்கிற இப்போ த்ரிஷா வந்து எனக்கு டைவர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசனே சொல்ல, அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து இல்லை இவளுக்கு அஃபேர் இருக்குன்னு நம்ம யோசிச்சோம்னா அப்போ ஆடியன்ஸோட மனநிலைமை வந்து சரியில்லை, அவன் ஏன் ஒரு ஆம்பளை தர்றான், வேற ரீசன் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு டேரக்டர் சொல்லலாம். பிரகாஷன் தெளிவாக அஃபேர் இருக்கான்னு சொல்லியாச்சுன்னா அது கருத்தை நுழைச்ச டேரக்டர் தான் வந்து கீழ்த்தனமான ஒரு சிந்தனை உள்ள ஆளு. ஆடியன்ஸ் அந்த நீ காமிச்ச கேரக்டர் நாங்கள் கேட்கும் போது படம் த்ரூ அவுட்டா அந்த கேரக்டர் பற்றி பேசுகிறாங்க. அப்போ எப்படி அந்த கேரக்டர் நீங்கள் காமிக்காம விட்டுருக்கலாம்? அந்த கேரக்டர் ஆக்சுவலாக நீங்கள் காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் தப்பானவன் இல்லை அஜித் வந்து நல்லவன் அப்படிங்கிறத அவள் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு போனால் அது ஃபார் கரெக்டாக இருந்திருக்கும். அது வந்து கிளைமேக்ஸுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணுறான்னு சொல்லணும். இன்னொரு விஷயம், அஜித் கிட்ட 8 கோடி ரூபாய் அவங்க காசு கேட்குறாங்க. ஆனால் அந்த த்ரிஷாவோட ஆள்கிட்ட 20 லட்சம் தான் கேட்குறாங்க. அஜித்தை விட பெரிய பணக்காரன்னா அவங்ககிட்ட ஜாஸ்தி காசு கேட்கணும். அவங்ககிட்ட ஏன் அவ்வளோ கம்மியாக கேட்குறாங்க? ஸோ இதில் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து த்ரிஷாவோட கேரக்டர் என்ன சொல்ல வரீங்க? இல்லை அவன்கிட்ட 20 லட்சம் தான் கேட்க முடியும்னா அவன் உண்மையிலேயே ப்ராப்பர் அஃபேரா இல்லை வேற ஏதாதான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ஃப்ளாஸ் இந்த படத்தில் இருக்குது. இந்த மாதிரி லாஜிக் மிஸ்டேக்கு. அப்புறம் ஓப்பனிங் என்னங்க, ஒரு அஜித் ஃபேன்ஸ் விடுங்க, ஒரு நார்மல் சினிமா ஃபேன்ஸ் என்னாலே ஏற்றுக்க முடியலங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அஜித் படம் வருது. எடுத்த உடனே பாருங்க, ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டு கார் டிக்கியை இது பண்றாரு, ஃபேஸ் தெரியுது. இப்படியா இன்ட்ரோ கொடுப்பீங்க? சரி, நீங்க யதார்த்தமான படம் எடுக்கிறீங்க, ஓகே ஒத்துக்கலாம்.
நேரம் அடுத்த சீன் வந்து 12 இயர்ஸ் பிஃபோர்னு சொல்லிட்டு சூப்பராக அந்த மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்து கால் ஷாட்லாம் வச்சு இறங்கி சூப்பராக இன்ட்ரோ கொடுத்தீங்களா, அதை முதல்ல வச்சுட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபேன்ஸாவது அவர் நம்பி வந்த ஃபேன்ஸாவது ரசிச்சுட்டு போவாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் காமிச்சிட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மாஸ் ஹீரோ வந்து அது பயங்கர பொறுப்புங்க. ஒரு நார்மலான ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு நீங்கள் போறீங்கன்னா, விமல் இதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு போனீங்கன்னா அந்த கதைக்குள்ளே அப்படியே வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். பட் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு மாஸ் ஹீரோ அந்த ஸ்டேட்டஸ் போகிறது ரொம்ப கஷ்டம். இவங்களை நம்பி வந்து தேட்டருக்காரங்க இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை டெக்னீஷியன்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட பொழப்புங்க அது. அவங்களோட வயிறு ஆக்சுவலாக அவங்க வீட்டில் வந்து அடுப்பு எறியணும்னா இந்த மாதிரி படங்கள்ல வந்து கொண்டாடப்பட்டுச்சுன்னா தான் அவங்க வீட்டில் வந்து அடுப்பு எரியும், குடும்பம் நடத்த முடியும். நீங்கள் அந்த ஒரு படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ரியாலிட்டி பேஸாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா இது வெறும் வந்து ஒரு இந்த கதை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. அதை தாண்டி பல பேரை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. இது ஈவன் அஜித்தா எடுத்த இந்த டிசிஷனாலும் இது வந்து ஒரு தப்பான டிசிஷன் தான். இன்னொன்று அந்த படத்தில் ஃப்ளாஷ் நடிச்சு ஏகப்பட்ட ஃப்ளாஷ் வந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல வந்து இன்ஃபில்ம் பிளானிங் பண்ணியிருந்தீங்க, ஹிக் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு இது. இவர் வெளில போயிட்டு அந்த கேமராவை பார்க்குறாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளே போய் கேட்குறாரு. உள்ளே போய் கேட்டால் 2 மாசமா கேமரா வேலை செய்யலைன்னு சொன்ன உடனே வெளில வந்து கேமராவை பார்க்குறாரு. டைட் க்ளோஸ் அப்பில் அந்த ஹிக் விஷனா ஹிக் கனெக்டாக அந்த மாதிரி கேமரா பேரை போட்டுறீங்க. இன்ஃபில்ம் பிளானிங் பண்ணுறீங்களா, இந்த கம்பெனி கேமரா வந்து வேலை செய்யாதுன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா பிராண்டிங்னா காசு வாங்கி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவனுக்கு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக சொல்லணும். நீங்கள் காமிக்காம விட்டுருந்தீங்கனாலே அது நல்லா இருந்திருக்கும். அதை காமிச்சு இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் கேமரா உடஞ்சிருக்கு, கேபிள் கட்டாக இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அது வேற விஷயம். பட் அதான் இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஒரு ஃப்ளாஸ் இருக்குது. ஒரு ஹாலிவுட் படத்தை நீங்கள் பார்த்து எடுத்திருக்கீங்க, பிரேக் டவுன் பார்த்து எடுத்திருக்கீங்க. பட் அது எடுக்கும்போது அந்த படம் வந்து நான் இன்னும் ஆக்சுவலாக பிரேக் டவுன் பார்க்கல. பட் அந்த படம் வந்து 1.5 மணி நேரம் படம். இங்கே நீங்கள் இந்த படத்தை 2.5 மணி நேரம் எடுத்தது வந்து ரொம்ப ஒரு பெரிய லேகு, ரொம்ப ஒரு பெரிய இதுவாக இருக்குது. மற்றபடி தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்டம்ப்ட்டு, அது வந்து 100% பாராட்டலாம். இந்த ஒரு கலரில் வந்து இந்த படத்தை வந்து காமிச்சது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி படத்தில் வந்து நிறைய லாங்குவேஜ் வருதுங்க. இங்கிலீஷ் வருது, அஜர்பைஜானில் பேசுறது வருது. இப்போ டேரக்டர் கேட்கலாம், அங்கே போனீங்கன்னா அதான் டேரக்டர் என்ன சொல்லலாம், அங்கே எப்படி பேசுவாங்க அப்படிதான் பேசுவாங்க, அங்கே அப்படிதான் பேசுவாங்க இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கீழே வந்து சப்டைட்டில் போடும்போது நான் வந்து ஸ்க்ரீனை பார்ப்பேனா சப்டைட்டில் பார்ப்பேனாங்கன்னு எனக்கு ஒரு இது. அதே வந்து எதுவுமே வாசிக்கிறதுக்கெல்லாம் அந்த போயிடுது, கரெக்டாக நம்ம ஃபுல்லாக வாசிக்க முடியல. அட்லீஸ்ட் அவங்களோட ஒரிஜினல் வாய்ஸை வச்சுட்டு ரொம்ப மைல்ட் லெவலில் வச்சு மேலே நீங்கள் வாய்ஸ் ஓவர் போட்டிருந்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல் அப்படி தான் போடுறாங்க. ஆடியன்ஸுக்கு அந்த கிளியர் கண்டென்ட்டும் புரிஞ்சிடும், அவன் அந்த லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்கிற கண்டென்ட்டும் புரிஞ்சிடும். ஸோ இது மியூசிக் வந்து அனிருத் உண்மையிலே பின்ட்டாருங்க, வேற ரேஞ்சில் இருந்துச்சு மியூசிக் சினிமாட்டோகிராஃபி எல்லாம் என்ன ஒரு ஃப்ரேமுமே தெறிக்க விட்டுச்சு, செம்ம சூப்பராக சமாளியாக இருந்துச்சு. அது ரஜினியோட கேரக்டர் தான் ரொம்ப சிறப்பு. ரஜினாலாம் வேற ரேஞ்ச் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் போகிற போக பார்த்தீங்கன்னா அர்ஜுனுக்கு மேலே ஒரு ஆள் யாரோ இருக்காங்கிறது தான் எனக்கு ஒன்று தோண்டிட்டு இருந்தது. அதான் அந்த பிரகாஷ்ங்கிற மாதிரி காமிப்பாங்களோங்கிற ஒரு மைண்டும் எனக்கு போச்சு. பட் கிளைமேக்ஸில் எனக்கு ரொம்ப பெரிய உடன்பாடு இல்லை. பட் ஒரு படத்தில் வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாங்க. எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃபே ரொம்ப லேகாக இருந்தது தான் ஒரு பெரிய மைனஸு. இன்னொன்று ரொம்ப பெரிய ஒரு இது என்னன்னா, இதை நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு மாஸ் இல்லாத ஒரு படத்தை வந்து கொடுத்தது வந்து அது ஈவன் அஜித் சாரை சேர்ந்து தான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா அவர் ரீச் பண்ண இடம் வந்து நிறைய பேரால் ரீச் பண்ண முடியல. இப்போ அஜித் சார் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜய் சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இவங்க தான் அதை ரீச் பண்ணியிருக்காங்க. கமல் சாருக்கே அந்த இடத்துலேருந்து கீழே தான் இருக்காரு. இன்னைக்கு வந்து அந்த லெவலில் இல்லை, ஜஸ்ட் விக்ரம் ஒரு படம் தான் ஓடி இருக்கு. அந்த லெவலில் இருக்கும்போது நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ண உங்களை சுற்றி நம்பி இருக்கிற சினிமாவை வந்து காப்பாற்றுங்க. ஏன்னா இந்த 3 பேரால தான் சினிமாவை நம்பி வாழ்கிற ஃபேமிலிஸை காப்பாற்ற முடியும். இவங்களை தாண்டி யாராலையும் பெரிய லெவலில் இது காப்பாற்ற முடியாது. நெக்ஸ்ட் யாராவது வளர்ந்து வந்தால் தான் காப்பாற்ற முடியும். எல்லாருக்கும் ஒரு படம் தான் கிட்டாது. தொடர்ந்து அவங்களுக்காக ஒரு கிரேஸ் ஓப்பனிங் இருக்குது இந்த 3 பேருக்கு தான். ஸோ இதில் யாருக்குன்னா ஒரு விஜய் வந்து இப்போதைக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு படத்தோட கொஞ்ச நாளைக்கு இதுக்கு போகிறாரு. ஸோ இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சினிமா உங்களை நம்பி இருக்குது. நீங்கள் சினிமாவை நம்பி நீங்கள் வந்து இன்னைக்கு சினிமா உங்களை நம்பி இருக்குது. சினிமாக்காரங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும். சொல்கிறேன், இவனுங்க கொடுத்த ஹைப்பு, இவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணது எல்லாத்துக்கும் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சத்தியமாக கிடையாது. இது வந்து தலையோட படமே முதல்ல கிடையாது. இது
சொல்றது புரியுதா இல்லையா? இது வேற யாரையோ வச்சு எடுக்க வேண்டிய படம் இது. இது எதுக்கு அவரை எடுத்தாங்கன்றது ஒரு ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கான ஒரு என்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் த்ரிஷா வந்து ஆள் இல்லை ஐட்டம் அப்படின்ற மாதிரி காமிச்சு வச்சிருக்கிறாங்க. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. கடைசியில வந்து இந்த லத்திகா படத்துல வந்து நம்ம பவர் ஸ்டார் என் பொண்டாட்டியை கொடுத்துட்றா, என் பொண்டாட்டியை கொடு அந்த மாதிரி தான் படம் பூரா கதைட்டு இருக்காப்புல தல அஜித். இதுக்கு நீங்க லத்திகாவே ரீமேக் பண்ணிருக்கலாம்டான்னு தோணுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. படத்துல ஊர்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதை தாண்டி பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 3 இருக்கும், நெகட்டிவ்னு பார்த்தா ஒட்டுமொத்த படமே நெகட்டிவ். இந்த படத்துல வந்து 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல கண்டென்ட்டே கிடையாது. இது ஏன் 2.5 மணி நேரத்துக்கு ஒட்டு போட்டு எடுத்தானுங்கன்றது தெரியல. அதே ஒரு பெரிய மைனஸா தான் போச்சு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் அப்படியே ஓட்டிடுவானுங்களான்னு பார்த்தாக்கா ஏதோ ஒன்று செகண்ட் ஹாஃப்ல காட்ட போறான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல தான் உட்கார வச்சு ஊம குத்தா குத்துனாங்க நம்மள போட்டு. அந்த அளவுக்கு எந்திரிச்சு வெளில வர முடியாத அளவுக்கு கடைசியில் ஐயோ கடவுளே அஜித்தேன்னவன்லாம் கடவுளே ஆள விட்றான்ட்டு ஓடியாண்டானுங்க வெளில. அந்த மாதிரி இருந்தது படம். சுத்தமா எதுலையுமே ஏத்துக்க முடியல இந்த படத்தை. அதாவது நீங்க வந்து ஒரு ஹீரோவோட மாஸ் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த எப்படி சொல்றது, ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு ஃபுல் போதை ஆனாக்கா போறவனெல்லாம் போட்டு அடிப்பாங்க, அந்த மாதிரி தலையை போட்டு அடிச்சுக்கிறானுங்க. அவன் வாடா இங்கன்னு பாட்டில் எடுத்து அடிக்கிறான், கொட்டையில மிதிக்கிறான், என்னென்னோ பண்ணானுங்க. தலைக்கான மரியாதையே போச்சு. அந்த அளவுக்கு உண்மையில சொல்றேன், அஜித் அவர்களை வந்து கிண்டல் பண்ணல, மகிழ் திருமேனி மேலதான் செம்ம காண்டாவது. அஜித்கான படம் இல்லைன்னா எதுக்கு எடுக்கிற, நீ கல்லா கட்டணும், நீ வந்து சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நீ வந்து தூக்கி ஒருத்தரை போடுவியா? இது எனக்கு என்ன தலை மேல வருத்தம் அப்படின்னு பார்த்தனாக்கா, ஒரு ஸ்கிரிப்டை கேட்கணும். ஒரு ஹீரோ என்ட்ரி எப்படி இருக்கணும்ன்றது ஒரு ஹீரோ பார்க்கணுமா இல்லையா? என்னடா எடுத்த டிக்கினா கார் டிக்கியை சொல்றேன், திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அஜித்தை காட்டும்போது என்னடா டே என் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இவரும் பாட்டுக்கு சரி ஓகேன்னு அடிச்சுட்டு போறது அதை ஏற்றுக்க முடியாது. ஃபேன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி, உங்களை நம்பி அவ்வளோ பேர் கடவுளே ஆச்சு கத்திட்டு இருக்கான், அவனெல்லாம் நீங்க டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அது ஒரு வருத்தம் தான் அவர் மேலே, வேற ஒன்றும் கிடையாது. கான்செப்டும் வந்து காரி துப்புற மாதிரி இருக்கு. அதாவது இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை கோச்சிட்டு போறாங்கன்னா பரவாயில்ல, இன்னொருத்தன அஃபேர்னு சொல்லிட்டு போகும்போது அதெல்லாம் ஒரு கதையா ஏத்துக்க முடியுதா? ரொம்ப பிரகாஷ்ன்றது எனக்கு தெரியல யார் அது. அந்த பிரகாச கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. தலை என்ன வேலை பார்க்கறான்றதையும் காட்டமா. அந்த மாதிரி ஊர்பட்ட ஓல்டு இருக்கும் படத்துல. இவ்வளத்தையும் வச்சு ஒரு படத்தை எடுக்கிறோன்ற பேர்ல என்னென்னமோ சொல்றானுங்க. கேட்டா இவனை வச்சு ட்விஸ்ட் காட்டுறேன், அவனை வச்சு ட்விஸ்ட் காட்டுறேன், கேட்டா ஒரு பார்ல இருக்கிறவனை வச்சு ட்விஸ்ட் காட்டுறாங்க, ஒரு பேங்க்குள்ள பணம் எடுக்க போனாங்க, பேங்க்குள்ள இருக்கிறவன் ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி பாக்குறான், அவனுக்கும் கதைக்கும் சம்மந்தமே கிடையாது. திடீர்னு பார்த்தா போன் பேசுறதுக்காக இவர் போறாரு, ஓய் போன் வருது பாரு அப்படின்னு சொன்னவனுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் அவனுக்கு வச்சிருக்காங்க. அவனுக்குலாம் எதுக்குடா? ஒழுங்கா தலையை ப்ராப்பரா காட்டுறானாக்கா, தலையை சுத்தி இருக்க எல்லாரையும் காட்டுறானு இவனுக்கு ப்ராப்பரா. அந்த மாதிரி எடுக்கும்போது இதை எப்படி நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சாரு? ஒரு ஒரு எந்த ஆங்கிள் வேணா பாரு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க, நான் திரும்ப சொல்றது ஒண்ணுதான், அதர் ஸ்டேட் இந்த மலையாள சினிமாலாம் எடுத்துக்கோங்க, உட்காந்து பாக்குறவன் மனநிலையை புரிஞ்சு படம் எடுப்பாங்க அவங்க, புரியுதா இல்லையா? இப்போ இந்த சீனை அவன் எப்படி பார்ப்பான், இந்த சீன்ல எப்படி ஃபீல் பண்ணுவான்றது. இவங்க அப்படி கிடையாது, நான் அப்படியே வாந்தி எடுத்து வைக்கிறேன், இதை உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் போயிட்டு அப்படின்ற மாதிரி எடுத்தா இது எங்க நல்லா இருக்கும்? இதை வந்து என்ன பண்ணுவானுனாக்கா, படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், அது எப்படி நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்கன்ட்டு ஒரு தற்கொலை நாய்ங்க அந்த அஜித் ஃபேன்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கிறானுங்க. இது வந்து சுத்தமா ஏத்துக்க முடியல. இதை நம்ம சொல்றான் என்ன பண்றானுனாக்கா, இல்ல படம் இன்னமும் அவங்களை ஏமாத்தினுங்கிறானுங்க. பஸ் நம்மளே வந்து இல்ல படம் நல்லா தான் இருக்குன்றானுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், நல்ல படமா தான் இருக்குன்னு சொல்ல போறோம், புரியுதா இல்லையா? அஜித் படங்கள் ரீசெண்டா வந்த படம் துணிவு படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம் நம்ம. அது பஞ்சாப் நடந்த ஒரு உண்மையான பேங்க் ராபரியை தான் எடுத்திருப்பாங்க கதையா, நல்லா இருக்குன்னு சொல்றோம் நம்ம. இது நல்லா இல்லைன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டானுங்க. இது மாதிரி இருந்தாக்கா, இது மாதிரி விடாமுயற்சி இல்லை, இன்னும் வீண் முயற்சி, வெட்டி முயற்சின்னு பல படங்கள் வரும் தலை இது லைனா, அதையும் பார்த்துட்டு அவனுக்கு கடவுளே ஆயிடுன்னு கத்திட்டு தான் போவானுங்க. அந்த மாதிரி காரி துப்புற படம் இது. ஓப்பனா சொல்லணும், அவங்க ரோல் நல்லா இருந்துச்சு. அவங்கள வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு ரோலா போடாம அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒன்று காட்டுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. அர்ஜுன் இது பண்றாங்க, அர்ஜுனோட பேக் ஸ்டோரி எதுவும் ப்ராப்பரா காட்ட மாட்டாங்க. பார்த்தா எல்லாரும் சூப்பர் சோல்ஜர் மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு கண்டென்ட் எனக்கு தோணுச்சு. வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் இவனுக்கு ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து 3/4 மணி நேரத்தை தாண்டி இருக்காது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, புரியுதா இல்லையா? அது ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை, பாம்புக்கு மகுடி வாசிக்கிற மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை அப்படியே போட்டு ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒரே மியூசிக்கு, என்னன்னா மீசை வச்சா இந்திரன், மீசை இல்லைன்னா சந்திரன்ற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு அனிருத் ஒப்பைத்துட்டாப்ல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, காரி துப்புற படம், குப்பையில போட கூலி அல்வன் இந்த படத்துக்கு, அவ்வளோதான்.